guys, this is Lee. நம்ம கண்டினியூஸாக ஜென்ரல் இங்கிலீஷோட போயம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒர்க் போயம் பார்க்க போகிறோம். இப்போ போயமை பற்றி பார்க்கலாம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார் பட் தி சிங்கிள் டேட் வித் இட்ஸ் டச் ஆஃப் ட்ரெண்ட் டசன்ட் டெல் தி மேன் யூ ஆர் for there is no lone hand in the game we play. We must work to a bigger scheme, and the thing that counts in a world today is how do you pull with the team. They may sound your price, call you great, they may single you out of the frame. You must work with running mate or you will never win the game. Oh, never the work of life is done by the man with a self-esteem, for the battle is lost or the battle is won by the spirit of the thing. You may think it's fine to be prized for skill, but a greater thing to do is to set your mind and set your will on the goal that's just in your view. It's helping your fellow man to score when this chance hopeless seem. It's forgetting self till the game is over and fighting for the team. Edgar Gust, 1881 to 1959. எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் இவர் யார் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் போயட் தான். இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிட்ராய் ஆஃப் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணி தென் ஆஃப்டர் பீப்புள்ஸ் வந்து இவரை பீப்புள்ஸ் போயட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா த போயட் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பீப்புளுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு போயட்ஸ் எல்லாமே எழுதி அவர் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறமே டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே அவர் வாங்கியிருக்கார். நான் இதை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இவரோட போயம் வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்காக இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரேஷனாக ஒவ்வொரு லைஃபுக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இவரோட கரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1895 தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த போயனில் கெஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறது. எப்படி இம்பார்ட்டன் அப்படின்னா நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லாவே நம்ம வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதே மாதிரி தைரியமோ இது இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம இன்னமுமே டேலண்ட்டாக நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு வார்த்தை சொல்லுப்பேன், கவுண்டட் எ ஸ்டார். அதாவது நம்ம தனியாக வந்து கவுண்ட் பண்ணுற ஸ்டாருங்கிறது ஃபைன், பட் ஆனால் குரூப்பாக சேர்ந்து பண்ண முடியாத கூட பாசிபிலிட்டியாக நம்ம பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து இங்கே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதான் சொல்லுவார், எப்படின்னா டீம் ஒர்க் நம்ம தனியாக இருந்து பண்ணுறதுக்கு டீமாக இருந்து எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் கெஸ்ட் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஷோ வந்து ஃபுல் ஆகுமா இல்லை வந்து அது கரெக்டாக தெரியுமாங்கிறத விட டீம் ஒர்க்காக நம்ம சேர்ந்து செஞ்சோம்னா அது கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும். சிங்கிளாக செல்ஃபிஷாக நான் ஏன் ட்ரீமை சேஸ் பண்ணி போகாமல் எல்லாருக்கும் வேணும் அந்த கேமை நான் தான் வின் பண்ணணும்னு இல்லாமல் நம்ம டீமே சேர்ந்து வின் பண்ணனா அது இன்னமுமே ஸ்பிரிட்டு தூக்கி விடும். ப்ளஸ் வந்து பக்கத்தில் இருக்கவன் வந்து ஒரு மாதிரி டல்லாக இல்லை எனக்கு ஹோப்பே இல்லாத இருக்கவும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கூட போய் அவனுக்கு ஒரு ஹோப் கொடுத்து நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் நெவர் டன் வித் யுவர் செல்ஃப் ஹிஸ்ட்ரி. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு போருக்கு போகிறோம் இல்லை நம்ம வந்து மிலிட்ரியில் இருக்கோம் அப்படின்னா தனி மனுஷனாக எதுவும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை. ஆனால் அந்த இடத்துல ஒன் ஆர் லாஸ்ட் நம்ம வின் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி அந்த டீம் மொத்தமாக என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒரு ஃபுட்பால் டீமே எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பண்ணால்தான் பண்ண முடியும். டீம் ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா பிகில் படத்தில் வந்து தலைவர் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் வந்து சொல்கிறாரு, யூ மே பி ப்ரைஸ்ட் ஃபார் யுவர் ஸ்கில் பட் a greater thing is to do set your mind and will on the goal that in front of you. அதாவது யூனா அந்த கேமை தான் சொல்கிறாங்க. எல்லாத்தோடையும் நம்ம சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா டீம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம 6th டீம் ஒர்க்கோட போயம் கெஸ்ட் எழுதுனதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரயில்வே கேரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் போயமை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளோ லிஸ்ட்லேயாவது வரும். ஓகே guys, bye, meet you soon.